வணக்கம் வியன் ஃபேமிலி. நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா அமாவாசையும் வருது. சனியில் அமாவாசை வர்றது மிகச்சிறப்பானது. நாளைக்கு சனி பயிற்சியும் கூட. அதனால் மிக சிறப்பான இந்த அமாவாசை தவற விடாமல் செய்ய வேண்டியவை என்னென்னு பார்க்கலாம். செல்வம் பெருக நம்ம என்ன செய்யலாம், மகாலட்சுமியை எப்படி நம்ம வணங்கலாம், தர்ப்பணம் என்ன கொடுக்கலாம், எந்த டைமில் கொடுக்கலாம், இந்த மாதிரி தகவல்லாம் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். சனிக்கிழமை அமாவாசை வர்றது மிகச்சிறப்பு. சனிக்கிழமையில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வருது, அமாவாசை சனி பயிற்சி ரெண்டுமே வருது. இந்த நாளில் நம்ம எப்படி சனி பகவான் நம்மளுடைய முன்னோர்களை மட்டும் இல்லாமல் செல்வத்திற்கு அதிபதியான மகாலட்சுமியையும் கூட இந்த நாள் ரொம்ப மகிழ்ச்சிகரமானதாக்கும். அதில் நம்ம எப்படி அருளை பெறுறது அப்படின்றதான் இந்த வீடியோ. சனி பகவானோட அருளை பெற்று செல்வம் பெறுவதற்கு சனி அமாவாசையில் நம்ம எப்படியெல்லாம் வழிபடலாம், என்னென்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம முழுசாக இப்போ பார்க்க போகிறோம். சனி அமாவாசை அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும். அமாவாசை அப்படின்னாலே பித்திருக்களுக்குரிய வழிபாட்டு நாள் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பங்குனி மாதத்தில் மார்ச் 29ஆம் தேதி இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இந்த நாள் மிக ரொம்ப யோகாகரமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நாளில் சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறாரு. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா வழிபாடு பூஜை எல்லாமே நம்ம செய்யணும். விளக்கேற்றி நம்ம வழிபட்டு முன்னோர்களோட ஆசையை நம்மளால் பெற முடியும். இப்படி வழிபடுறதுனால முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு நம்மளை அவங்க ரொம்ப நல்லபடியாக வாழ்த்துவாங்க. இதை தவிர நம்ம என்ன செய்யலாம், குறிப்பிட்ட 5 பரிகாரங்கள் நம்ம செஞ்சோம் அப்படின்னா செல்வம் மகிழ்ச்சி அமைதி எல்லாமே நமக்கு பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. செல்வம் பெருக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி அமாவாசையில் சனி பகவானுடைய அருளை பெறதுக்கு நம்ம நல்லெண்ணெயில் தீபம் போட்டோம் அப்படின்னா நமக்கு சனி பகவானுடைய அருள் நிச்சயமாக கிடைக்கும். அப்போ அந்த தீபம் போடும்போது இந்த மந்திரத்தை 108 முறை உச்சரித்து நம்ம போடும்போது சனி பகவானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அந்த மந்திரத்தை நான் கீழே அந்த இதில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஓம் ஷாம் சனாய்ச்சராய நமக, ஓம் ஷாம் சனாய்ச்சராய நமக, ஓம் ஷாம் சனாய்ச்சராய நமக. நான் கீழே கொடுக்குறேன். உங்களுக்காக தான் நான் 3 தடவை சொன்னேன். நீங்கள் 108 முறை சொல்லி தீபம் ஏற்றி பாருங்கள். வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள் வரும். சனி பகவானோட அருள் இருந்தால் பலவிதமான துன்பங்கள்லேருந்து நம்ம விடுபட முடியும். வீட்டில் மகிழ்ச்சி செழிப்பு நிம்மதி எல்லாமே நமக்கு அதிகரிக்கும். இந்த நாளில் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு எள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுவது மிகச்சிறந்தது. மகாலட்சுமியுடைய அருளை எப்படி பெறுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி அமாவாசையில் கருப்பு எள் கருப்பு உளுந்தம்பருப்பு இரும்பு இது எல்லாத்தையுமே நம்ம தானம் செஞ்சோம் அப்படின்னா சனி பகவானுடைய மனது மகிழ்ச்சி அடையும். அதனால நமக்கு அருள் அவர் தருவார். இந்த நாளில் அரிசி மாவில் வெல்லம் கலந்து எறும்புகளுக்கு உணவளித்தோம் அப்படின்னா 1000 பேருக்கு அன்னதானம் செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மகாலட்சுமி மகிழ்ச்சி அடைந்து நமக்கு அருள் புரிவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. கோலம், அதுக்காக வாசலில் கோலம் போட்டுறாதீங்க. அமாவாசை அன்னைக்கு நம்ம மாவு கோலம் போடுறோம் அப்படின்னு போட்டுற வேண்டாம். தனியாக அரிசி மாவில் வெள்ளத்தை கலந்து ஏதாவது எறும்பு வர பாதைகள் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா எறும்பு சாப்பிட்ரும். சனி தோஷம் இதனால் குறைஞ்சு செல்வ வளம் பெருகும். இதோட பார்த்தீங்க அப்படின்னா சனி அமாவாசை அன்று குளத்தில் உள்ள மீன்களுக்கு நம்ம உணவளித்தோம் அப்படின்னா சனியினுடைய தீய தாக்கங்கள் குறையும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எளிமையான பரிகாரங்கள் தானே, இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஈஸியாகவே. இப்போ தீப வழிபாடு நம்ம எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அமாவாசை அன்னைக்கு விளக்கேற்றுவது அப்படிங்கிறது மிக முக்கியமான வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. சனி அமாவாசையில் மாலையில் அரச மரத்தடியில் வீட்டோட நிலைவாசலில் விளக்கேற்றுவது அப்படிங்கிறது மகாலட்சுமியை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். மாலையில் சிவன் கோயிலுக்கு போய் விளக்கேற்றுவது, வீட்டினுடைய தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றி முன்னோர்களுடைய மோட்சத்திற்கும் முன்னோருடைய ஆசையை பெறுவதற்கு இது என்ன பண்ணுது அப்படின்னா வழிவகுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தெற்கு திசையை பார்த்து அமாவாசை அன்னைக்கு, அதாவது நாளைக்கு விளக்கேற்றுங்க. தானம் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி அமாவாசையில் சனி பகவானுக்கு விருப்பமான பொருள்களை ஏழைகளுக்கு தானம் செய்வது சனி பகவானை மகிழ்விக்கும். அது என்னது அப்படின்னா கருப்பு உளுந்து, கருப்பு கலர் செருப்பு, கருப்பு கலர் ஆடைகள், கருப்பு குடை, கருப்பு எல் எல்லாமே கருப்பு கலரில், சரியா? அதை இப்போ வெயில் காலம், வெயிலில் நிறைய பேர் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் கருப்பு குடை வாங்கி கொடுக்கலாம். நம்மளால் முடிஞ்சது ஏதாவது வாங்கி கொடுக்கலாம். அப்படி செஞ்சோம் அப்படின்னா சனி பகவானுடைய அருள் நமக்கு பூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும்ல. நம்ம சனி அமாவாசையில் விரதம் இருந்து நம்ம தானம் செய்வது முன்னோர்களுக்கு அமைதியை தரும். புனித நதியில் நம்ம நீராடி தர்ப்பணம் செய்வது, ஏழைகளுக்கு உணவளிப்பது, பசு காகம், நம்ம பசுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அகத்திக்கீரை கொடுப்போம். சில பேருக்கு வழக்கம் இருக்குது, அமாவாசையில் கொடுப்பாங்க. காகத்துக்கு சாதம் வைக்கிறது, நம்ம விரதம் இருந்து காகத்துக்கு முதல்ல சாதம் வச்சுட்டு நம்ம சாப்பிடுவோம். அது மாதிரி நாய்களுக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது முன்னோர்களை மகிழ்ச்சி அடையும் செய்யும். இது சனியினுடைய தீய விளைவுகளிலிருந்து நம்மளை விடுபட நமக்கு நல்ல பலன்களை தரும். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு சூரிய கிரகணம் வேறு, அதற்கான தனி வீடியோவை நான் போடுறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். இந்த பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.